வணக்கம் தோழர்களே. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்ற தத்துவத்திற்கேற்ப மழை பொழிவுக்கு நாம் மரங்களை அதிகமாக நட வேண்டும். இன்றைய செய்தி பிரிவில் மேகதாது அணை குறித்த பாதிப்பை நாம் உணர்த்தும் வகையில் இந்த பதிவில் நாம் காணொலியாக போடவிருக்கிறோம். அதாவது மேகதாது என்ற இடம் 60 டிஎம்சியில் கர்நாடக அரசு கட்ட முனைகிறது. காவேரி நீர் என்பது தலைக்காவிரி பிரம்மகிரி மலையிலிருந்து, குடகு மாவட்டம் பிரம்மகிரி மலையிலிருந்து நமக்கு நதியின் மூலமாக, அருவியின் மூலமாக நமக்கு கிடைக்கிது காவேரி. அந்த நீரை அவர்கள் அணை கட்டி அவர்கள் தேக்கி வைத்துக் கொள்கிறார்கள். தேக்கி வைத்து உபரி நீரை மட்டும்தான் வழங்குகிறாங்க. அதாவது அணை ரம்பிய பிறகு, கிருஷ்ணராய அணையும் கபினி அணையும் ரம்பிய பிறகு வெள்ள பாதிப்பு காரணமாக தமிழகத்திற்கு நீரை வழங்குகிறார்களே தவிர, நீர் வரும்பொழுது அவர்கள் தமிழகத்திற்கு வழங்குவதில்லை. இது மட்டுமில்லாமல் இந்த மேகதாது அணை கட்டக்கூடிய இடம் என்பது மழைப்பொழிவு மூலியமாக கிடைக்கும் நீரை தான், அந்த இடத்துல தான் மேகதாது கட்டுறாங்க. இப்போ தமிழக நீர் தேவை 177 டிஎம்சியாக உள்ளது. கர்நாடகாவிலேருந்து நம்ம பெறக்கூடிய நீரின் தேவை 177 டிஎம்சி. இதில் நமக்கு தலைக்காவிரியிலிருந்து கிடைக்கக்கூடிய நீர் மட்டும் இல்லாமல் மழைப்பொழிவின் மூலியமாகவே 80 டிஎம்சி தண்ணீர் தமிழக நீர் தேவையை போக்குகிறது. பிலிகுண்டுக்கு முன்னிலையில் அந்த இடத்துல மழைப்பொழிவு மூலியமாகவே 80 டிஎம்சி தண்ணீர் நமக்கு தமிழகத்திற்கு வரும். அந்த நீரை தான் கர்நாடக அரசு மேகதாது என்ற அணையை கட்டி வைத்து தேக்க முற்படுகிறது. இது எவ்வளோ பெரிய துரோகம், தமிழக விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம். டி.கே. சிவகுமார் அவர்கள் கர்நாடகா விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அது அவர்கள் மாநிலம் கொடுக்குறாங்க. ஆனால் தேசிய சிந்தனை அடிப்படையில் தமிழக மாநிலத்துக்கு விவசாயிகளுக்கு டெல்டா விவசாயிகளும் அவர்களும் இந்தியாவில் தானே இருக்காங்க. அவங்களுக்கு நீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை அவருக்கு தெரியல. பார்த்தீங்களா? அப்போ நீரின் தேவையை, விவசாயிகளின் தேவையை அறிந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் மேகதாது அணையை தடுத்து நிறுத்த வேண்டும், கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உபரி நீரை மட்டும் வழங்காமல் நீரின் தேவையை அறிஞ்சு, தமிழக விவசாயிகள் கடைமடை பகுதியில் வாழும் மக்களின் நீரின் தேவையை அறிஞ்சு கர்நாடக அரசு தலைக்காவிலிருந்து வரக்கூடிய நீரை அனுப்பணும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மழை பெறுவோம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.